ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அழகான ஒரு வசனத்தோடு நீ காலையிலே அன்பர் நம்மை சந்திக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 37வது வசனம். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. யாரால ஜெயமா? அன்பு கூறுகிறவராலே. பாருங்க, நம் அருமை பிதா நம்மை அன்பு கூறுகிறவர். அன்பு கூறுகிறவர் எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தாரா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி நித்திய ஜீவன் வரைக்கும் சுமந்துட்டு போனாரா. அதுக்காக என்ன செய்தாரா? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலியாய் கொடுத்து விட்டாரா. எவ்வளவு பெரிய மாபெரும் அன்பு! அன்பு கூறுகிறவரால நம்ம எல்லா காரியத்திலையும் ஜெயம் பெறுவோம்னு இன்னைக்கு ஆவியானவர் பேசுகிறார். பிரியமானவர்களே, அன்பு கூறுகிறவராலே ஜெயம். இந்த காரியம் எல்லாம் நடக்காது. இது ரொம்ப கடினமான காரியம். இது முடியுமா? அது முடியுமா? அது எவ்வளவு பெரிய காரியம்! பிரியமானவர்களே, சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமா இருக்கே, இந்த காரியம் முடியாது நினைக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயமுள்ளவர்களாய் மாறுகிறோமா? யாரால? அன்பு கூறுகிறவராலே. அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. நீங்க பிரயாசப்பட்டீங்கல்ல, ராத்திரிலாம் ஜெபிச்சீங்கல்ல, அது அவர் மறக்கல. அவருடைய அன்பு உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருது. பிரியமானவர்களே, விழித்திருந்து காத்திருந்து உபவாசித்து கண்ணீர் வடிச்சு எவ்வளவு பிரயாசப்பட்டீங்க. நிச்சயமா அவருடைய அன்பு, அவை எல்லாவற்றையும் நினைவு கூறுகிற அன்பு, எவ்வளவு கடினமான காரியமானாலும் சரி, இது அல்ல அது முடியாது, இதுல சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, இது கடினமா இருக்கு, பணம் இல்லை. பிரியமானவர்களே, எல்லா காரியங்கள்லையும் ஜெயம் கொடுக்க அவருடைய அன்பு போதுமானது. அவருடைய அன்பு உண்மை உள்ளது. நம்புவோமா? அவருடைய அன்புனால நீங்க ஜெயிப்பீங்க. நம்புங்க பிரியமானவர்களே. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான இரட்சகரே, ஆவியானவரே, உபத்திரவம், வியாகுலம், பட்டயம், மரணம் எதுவாக இருந்தாலும் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயமுள்ளவர்களாய் காணப்படுகிறோம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நாதா, அப்பா, கடினமான எங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகள், இதுலெல்லாம் நான் ஜெயிக்க முடியாதுன்னு மனசோர்வோடு நாங்கள் காணப்படுகிற வாழ்வின் பகுதிகளில் எல்லாம் உங்க அன்பு எங்களை வெற்றி உள்ளவர்களாய் மாற்றுகிறதப்பா. அதை நாங்கள் நம்புறோம் ராஜா. உங்க அன்புக்காக நன்றி. உங்க இரக்கமுள்ள கரத்துல என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க அன்பு பேரன்பு, தூய அன்பு, குற்றமில்லாத அன்பு, மாசற்ற அன்பு எங்க எல்லாருக்கும் ஜெயத்தை உண்டு பண்ணுவதற்காக நன்றி. நீங்க வியந்து ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு நிக்கிற அந்த காரியத்துல அவர் ஜெயத்தை கொடுக்கிறார். எப்படி முடியுமோ அப்படி நினைக்கிற காரியத்துல ஜெயத்தை கொடுக்கிறார். அந்த பேரன்புக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.